சிவனும் பார்வதியும் அர்த்தநாரீஸ்வரா காட்சி கொடுத்தாங்க அப்படிங்கறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அர்த்தநாரீஸ்வரோட தரிசனத்தை பார்த்து முருகன், நந்தி, மத்த சிவகணங்கள் எல்லாருமே வணங்க பிரிங்கி முனிவர் அப்படியே அவங்கள பார்த்து தான் நிக்கிறாரு. அப்போ சிவன் பார்வதி ரெண்டு பேருமே சேர்ந்தே பேசுறாங்க. ஒரு குழந்தை தாய்கிட்ட இருந்து அன்பையும் பொறுமையையும், தந்தை கிட்ட இருந்து வீரத்தையும் தியாகத்தையும் பெறுது. அதனால அந்த குழந்தை கிட்ட ஆண்மையும் பெண்மையும் கலந்தே தான் இருக்கு. ஆண் பெண் ரெண்டு பேருமே சமமானவங்க தான். ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் கிடையாது. படைப்போட சக்திக்கு இதுதான் ஆதாரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவ்வளவு தூரம் அவங்க சொல்லியும் பிரிங்கி முனிவரோட எண்ணத்துல எந்த மாற்றமும் இல்ல. இது நான் ஏத்துக்க தயாரா இல்ல அப்படின்னு சொல்றாரு. அவரு சிவன் கிட்ட கேக்குறாரு, அப்படின்னா பெண் எதுக்கு ஆணை பின்தொடர்ந்து போகணும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கும் சிவன் பார்வதி ரெண்டு பேருமே சேர்ந்தே சொல்றாங்க, அதுதான் முறை. ஏன்னா அன்பின் பிறப்பிடமா இருக்கிறவங்க, தைரியத்தின் பிறப்பிடமா இருக்கவங்க பின்னாடி போறதுதான் நல்லது. இதுக்கும் பிரிங்கி முனிவர், நான் இதையும் ஏத்துக்க முடியாது, நான் உங்களோட பக்தன் தான், அவங்கள மட்டும் தான் சுத்தி வருவேன் அப்படின்னு அவரோட எண்ணத்துல ரொம்ப உறுதியாவே இருக்காரு. அங்க இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அவர் பேசுறது எரிச்சல் ஆகுது. இருந்தாலும் அப்போ அவர் என்ன பண்றாருன்னா ஒரு வண்டா உருவம் மாறுறாரு. வண்டா மாற பிரிங்கி முனிவர் ரெண்டு பேருக்கும் நடுவுல போறதுக்காக முயற்சி பண்றாரு. இதுல சிவன் பார்வதி ரெண்டு பேருமே கோவப்படுறாங்க. பார்வதி ரொம்ப சர்வசாதாரணமா அவர் அப்படியே தட்டி விட்டுறாங்க. அப்புறம் கீழே விழுந்துறாரு. இப்போ பிரிங்கி முனிவரா உருமாற்றமா ஆறாரு. கீழே விழுந்த வேகத்துல அவருடைய கால் அடிபட்டிருக்கு. அவரால் எந்திரிக்க முடியல. சிவன் பார்வதி ரெண்டு பேருமே தனித்தனியா நிக்கிறாங்க. ரெண்டு பேருமே கோவத்திலே இருக்காங்க. அதுல பார்வதி சொல்றாங்க, நீ மகாதேவரே காயப்படுத்த துணிஞ்சிட்டியா அப்படின்னு பார்வதி கோவமா கேட்க சிவன் சொல்றாரு, யோக நிலையும் பக்தி நிலையும் உன்னோட ஒண்ணு இணைஞ்சுது. ஆனா நான் உனக்கு உண்மையை தான் உணர்த்த விரும்பினேன். ஆனா நீ அந்த உண்மையவே சிதைக்க விரும்பி இருக்க. அர்த்தநாரீஸ்வரோட உருவத்துல இருக்கிற பெண்ணை நீ அவமானப்படுத்திருக்க. ஆணுக்கு உயிராகும் எல்லாவுமா இருக்கிற பெண்ணை நீ அவமானப்படுத்திருக்க. ஆண்கிற அகந்தையினாலதான இயற்கையை நீ அவமதிச்ச அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட சொல்றாரு, நீ என்ன செய்ய நினைக்கிறியோ நீயே செய்ய அப்படின்றாரு. பார்வதி சொல்றாங்க, உன்னை பொறுத்த வரைக்கும் பெண்ணுக்கு எந்த முக்கியத்துவம் இல்ல, அப்படித்தானே ஒரு ஆணுக்குள்ள பெண் இருக்கா அப்படிங்கறது நீ ஏத்துக்க விரும்பல. அதனால பார்வதிங்கிறன்னா ஒரு பெண் அப்படிங்கிற முறையிலும் சரி, இந்த உலகத்தை காப்பாத்துறோங்கிற முறையிலும் சரி, பெண்ணிடம் இருந்து கிடைத்த எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து நான் நீக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பிரிங்கி முனிவரோட உடல்ல இருந்து சக்தி வெளியேற ஆரம்பிக்குது. பிரிங்கி முனிவர் சக்தி முழுமையா இழந்து அசைவில்லாம விழுந்துறாரு. சிவன் சொல்றாரு, பாத்தியா பிரிங்கி, உங்ககிட்ட இருந்து பெண்மை நிலை முழுமையா விலகுனது உணர்ந்தியா? இப்போ உன்னால நிக்கவோ நடக்கவோ எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. இப்போ உணர்வில்லாத உடல் ஆயிட்டியே, இனிமே நீ இப்படிதான் இருக்க போற அப்படிங்கிறாரு. பெண்களை மதிக்காதவங்களுக்கு என்ன நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு நீ உதாரணமா இருப்ப அப்படின்னு சிவன் கோவமா சொல்ல பிரிங்கி முனிவரோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வழியுது. இதை பார்த்து பார்வதி தான் பரிதாபப்படுறாங்க. ஆனா சிவன் கோவமா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப போறாரு. ஆனா பார்வதி தான் அப்போ அவரை தடுத்து நிறுத்திட்டு, பக்தர்களும் சிஷ்யர்களும் குழந்தைக்கு சமமானவங்க, பெற்றவங்க பிள்ளைகளை எப்போ மன்னிக்கிறதான வழக்கம் அப்படின்னு கேக்குறாங்க பார்வதி. சிவன் சொல்றாரு, இவன் உன்னையும் அவமானப்படுத்திருக்கான், படைப்பையும் இழந்திருக்கான், இவனை நீ மன்னிக்க விரும்புறியா அப்படின்னு கேக்குறாரு. பார்வதி எதுவும் சொல்லாம அமைதியா பாத்துட்டு இருக்காங்க. அப்போ சிவன் கேக்குறாரு, பாத்தியா பிரிங்கி, இதனாலதான் ஒரு பெண் உயர்ந்தவன் சொல்றோம் நாம. நீ என்னோட பக்தனா இருந்தா கூட என்னால உன்னை மன்னிக்க முடியல, ஆனா பார்வதி உன்னை மன்னிச்சிட்டா பாத்தியா அப்படிங்க. பிரிங்கி முனிவர் அதை கேட்டுட்டு அழுகிறாரு. சிவன் சொல்றாரு, பார்வதியோட வேண்டுகோள் என்னால் நிராகரிக்க முடியாது. பார்வதியை நீ அவமானப்படுத்தினால உன்னுடைய கால்கள் வலுவிழந்துருச்சு. ஆனா இப்ப அவ மன்னிச்சிட்டதுனால நான் உனக்கு 3வது கால தரேன் அப்படின்றாரு. 3வது காலையும் கொடுக்கறாரு. பிரிங்கி முனிவர் இப்ப சக்தியோட எந்திரிச்சு நிக்கிறாரு. எந்திரிச்சு நின்று வணங்குறாரு. சிவன் சொல்றாரு, இது பிரபஞ்சத்துக்கே ஒரு பாடம். ஒரு பெண் ஆண்ல பாதி மட்டும் கிடையாது, ஒரு ஆணுக்கு அவ அனைத்துமாவும் இருக்கா. பெண் கிட்ட கருணை, அன்பு, இரக்கம், தாய்மை எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லவும் இப்போ பிரிங்கி முனிவர் பார்வதியும் பார்த்து வணங்குறாரு. அவர்கிட்ட மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது தெரியுது. அவரு சிவன் கிட்ட சொல்றாரு, என்ன மன்னிச்சிருங்க, என்னோட தவறு நான் உணர்ந்துட்டேன், இனிமே நான் என்னோட இறைவனை சுத்தி வர முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. பார்வதி கிட்ட, தாயே, நான் அகந்தையினாலும் குரோதத்தினாலும் நிரம்பி இருந்தனால உங்களுடைய அர்த்தநாரீஸ்வரர் சுரூபத்தை கூட நான் பார்க்கல, சரியா? திரும்பவும் உங்களோட அர்த்தநாரீஸ்வரர் தரிசனத்தினால பார்க்க முடியுமா மகாதேவான்னு கேட்கவும் சிவன் சொல்றாரு, இதுக்கான அனுமதியை என்னுடைய உடல் பாதியான உமையோல் தான் உனக்கு தரணும் அப்படின்னு இப்போ மனைவி விட்டு கொடுக்காமலே சொல்றாரு. பிரிங்கி முனிவரும் பார்வதி கிட்ட கேக்குறாரு, இந்த புதல்வனோட வேண்டுகோள் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லவும் திரும்பவும் அவங்க அர்த்தநாரீஸ்வரா காட்சி கொடுக்கறாங்க. பிரிங்கி முனிவரும் அவங்கள சந்தோஷமா இப்போ வலம் வராரு. ரெண்டு பேரையுமே அர்த்தநாரீஸ்வரர் ஸ்வரூபத்தை வணங்கி நிக்க எல்லாரும் அர்த்தநாரீஸ்வரர் போற்றி அப்படின்னு சொல்ல சிவன் பார்வதி ரெண்டு பேருமே அர்த்தநாரீஸ்வரர் ஸ்வரூபத்துல இருந்து சொல்றாங்க, இன்னையில இருந்து நீ எங்களுடைய கணமானாய் அப்படின்றது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இங்க ரெண்டு பேரும் இணை பிரியாதவங்க, ஒன்றிணைந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வணங்குறேன்னு சொல்லி அவரும் வணங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வியூவரோட கமெண்ட் நான் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா நம்ம போன எபிசோட்ல அர்த்தநாரீஸ்வரரா சிவன் பார்வதி நின்னதோட முடிச்சிருந்தோம் இல்லையா, அது விஷயமா அவர் ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தாரு. அர்த்தநாரீஸ்வரர் தோற்றம் வரதுக்கு முன்னாடியே சிவன் கிட்ட வரம் பெறத்துக்காக திருவண்ணாமலை மாவட்டம் முருகப்பட்டு அப்படிங்கிற இடத்துல செய்யார் நதிக்கரையில வாழை மர தோட்டத்துக்கு நடுவுல தவம் இருந்து அதுக்கப்புறம் தான் அர்த்தநாரீஸ்வரர் தோற்றத்தை பார்வதி பெற்றாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காரு.
சொல்லியிருக்காரு. அதுல தோன்றியவர் தான் பச்சையம்மன், முருகப்பட்டு வாழைப்பந்தல் பச்சையம்மன் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காரு. அவருடைய தகவலுக்கு நன்றி. இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல ஒரு காட்சி வந்திருக்கும். அதுல சதி வந்து தன்னை ஏத்துக்க சொல்லி சிவன் கிட்ட கேக்குறப்போ சிவன் வந்து தான் வேறொரு பொண்ணுக்காக காத்திருக்கிறதா சொல்லுவாரு இல்லையா, நீங்க யாருக்கா காத்துட்டு இருக்கீங்களோ அந்த பொண்ணு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுத்தி நவ துர்கைகள் வரதா நான் சொல்லியிருந்திருப்பேன். அந்த துர்கைகளோட பேரெல்லாம் கூட அதுல குறிப்பிட்டிருப்பேன். அதுக்கும் ஒரு வியூவரோட ரிப்ளை ஒன்று வந்துச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி. பட் அதை நான் இன்ஃபார்ம் பண்ணாம விட்டுட்டேன். அவங்கள வந்து நவ துர்கைகள்னு சொல்றது இல்லையாமா, தச மகா வித்யாஸ் அப்படின்னு தான் அவங்கள சொல்லணும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த தகவலுக்கும் நன்றி. அதையும் நான் வந்து இங்க குறிப்பிட்டுட்டேன். ஆனா என்னன்னா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அந்த சீரியல்ல வந்தது அப்படிங்கறதுனால நான் சொல்லியிருந்தேன். அதுல நவ துர்கைகள்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே அர்த்தநாரீஸ்வரோட சொரூபம் வந்து பிரிங்கி முனிவர் முன்னாடி வந்ததா தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அதை மட்டும் சொல்லியிருக்கேன். மற்றபடி இந்த தகவலுக்கு ரொம்ப நன்றி.